ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெட்லி அமெரிக்கன் மேரேஜ் டாக்குமெண்ட்ரி ஃபிலிமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது லாஸ்ட் ஃப்ரைடே நெட்ஃப்ளிக்ஸில் டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் ஆன ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், ஒரு அமெரிக்கன் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ண ஒரு டாக்குமெண்ட்ரி. ஸோ அது ஒரு ரொம்ப அமெரிக்காவில் நடந்த ஒரு ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு கேஸு. ஸோ அந்த கேஸில் இருந்த விக்டம்ஸ்லேருந்து நிறைய பேர் அதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே இந்த டாக்குமெண்ட்ரியில் லைவாகவே பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ரி தான். அது கொஞ்சம் நல்ல அமெரிக்காலே ஒரு சில கேசஸ், அன்சால்வ்டு கேசஸில் இருந்த ஒரு கேசஸில் இதுவும் ஒரு கேஸ் அப்படின்னாங்க. ஸோ சரி பார்ப்போம் இந்த டாக்குமெண்ட் எப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா பேரே டெட்லி அமெரிக்கன் மேரேஜ் அப்படின்னால இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைட்டிலாக இருக்குது, கேட்சியாக இருக்குது. என்னன்னு பார்ப்போம் தான் நான் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்த்தேன் நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ மெயினாக அதோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹீரோ, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்குது. அவங்க ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்தோன்னா அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த செகண்ட் மேரேஜ் பண்ண பொண்ணே இவரை கொன்னுருது. பெரிய பேஸ்பால் ஸ்டிக்கை வச்சு அடித்து மர்மமான முறையில் கொன்னுருது. அந்த செகண்ட் மேரேஜ் பண்ண பொண்ணு ஏன் இவரை கொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு பேக் ஸ்டோரி ப்ளஸ் அதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது எனக்கு பார்க்கறதுக்கு. ஸோ மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மெயின் கேரக்டர் அந்த விக்டமாக நடித்த அந்த மாலி மார்டன்ஸ், அவங்க அந்த செகண்ட் ஒய்ஃப் அவங்களும், ப்ளஸ் ஹீரோ அந்த அந்த இறந்து போன ஜாசன் கார்பெட் அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஒரு முன்னாடி அந்த ஒரு ரேர் ஃபோட்டேஜஸ்லாம், அந்த ஆக்சுவல் ஃபோட்டேஜஸ்லாம் அதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த டாக்குமெண்ட்ரியில். ஸோ ஜெனரலாக வந்து டாக்குமெண்ட் ஸ்டைல் அப்படி தான் இருக்கும். நமக்கு அந்த ஒரு பழைய ஃபோட்டோஸ் இதெல்லாமே வந்து அந்த கேரக்டர்ஸோட பழைய ரியல் லைஃப் ஃபோட்டோஸ்லாம் அதில் போடுவாங்க. அந்த மாதிரி தான் அதில் இருக்கும் அவங்க கேரக்டர்ஸ். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட நடிச்ச அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர், இந்த டாக் விக்கின்ஸு, டேவிட் லென்ச்சே, ஜாக் லிஞ்ச், சாரா, இவங்க அவங்களோட பசங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, அவங்களோட ஒரிஜினல் கேரக்டரே அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ஒரு சில சீன்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லா இருந்தது. எல்லாரோட கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப லைவியாக இருந்தது. ஏன்னா இது வந்து மற்ற கேரக்டர்ஸ் யாரையா போட்டு நடிக்க வைக்கிறதுக்கு ஸோ நம்ம ரியாலிஸ்டிக்காக அந்த பர்சன்ஸ் ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து இதில் ஸோ இதில் வந்து நடிக்க வச்சுருந்தாங்க இந்த டாக்குமெண்ட்ரி. அதுதான் ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருந்தது, சூப்பராக நடிச்சிருந்தாங்க எல்லாருமே. மேலே வந்து அப்படி ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல்டில் போகும் இது இந்த டாக்குமெண்ட்ரி. ப்ளஸ் கதையோடு சேர்ந்து ஒரு மாதிரி போய் திடீர்னு டாக்குமெண்ட்ரியாக தெரியும். அது ரொம்ப உத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த ஒரு கதை சொல்கிற அந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்னில் போகும். நல்லா இருந்தது. எல்லாரோட கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. மெயினாக நாதன் ஹெல்பமோட மியூசிக் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்த்தேன். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடங்களில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீல் பேரிட் அண்ட் பிரெட்ஸ்டன் ஹெஸ்டனோட சினிமோட்டோகிராஃபியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஒரு நமக்கு அந்த ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பார்க்குற ஒரு ஃபீல் கொடுத்தது. ஏன்னா அந்த ஒரு இன்சிடென்ட்டை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டோரி மூலிமா கண்ணு முன்னாடி கொண்டு வராங்க. ஒரு சில சின்ன சின்ன சீக்வன்ஸோட அந்த ஒரு கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், அது ப்ளஸ் பெருசாக அந்த அளவுக்கான அந்த ஒரு சில சீன்ஸ், ரொம்ப ஒரு கொடூரமான சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா நீட்டாக இருந்துச்சு சினிமோட்டோகிராஃபி. ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக அந்த சினிமோட்டோகிராஃபி நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. ப்ளஸ் சைமன் பார்க்கரோட எடிட்டிங்கும் அதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு 1 மணி நேரம் 40 நிமிஷத்துக்குள்ளே ஸோ க்ரிஸ்ப் பண்ணி நீட்டாக அவங்க வந்து ஆடியன்ஸ்க்கும் புரியுற மாதிரி இந்த டாக்குமெண்ட்ரியை ரொம்ப எங்கேஜிங்காகவும் வச்சுக்கிட்டு ஓரளவு எடிட் பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்த அவரோட எடிட்டிங். ஸோ மெயினாக டேரக்டர் ஜெசி பர்கர்ஸ் அண்ட் ஜெனி போப்வெல், இவங்க 2 பேர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி எடுத்து டாக்குமெண்ட்ரியாக பண்ணுறது எல்லாருக்கும் வந்து சும்மா சொல்லிடலாம் ஈஸி அப்படின்றது. பட் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சில இந்த மாதிரியான கேசஸ்லாம் வந்து எவ்வளோ ஆடியன்ஸ்க்கு எங்கேஜிங்காக உட்கார வைக்கணுன்றதும் ஒன்று இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஏதோ நம்ம ஒரு பெரிய ஒரு பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். நம்ம நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்ப்போம். ஒரு சில டாக்குமெண்ட்ரிஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பட் ஆனால் இந்த டாக்குமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாரு டேரக்டர்ஸ். இவங்க 2 பேருமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னும் வந்து ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி ரொம்ப அந்த அந்த ஒரு லைட்டாக அந்த ஒரு நான் லீனியர் டைப்பில் தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும் சின்னதாக. பட் வந்து ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி நல்லா எங்கேஜிங்காக வச்சிருந்தாரு நிறைய இடங்கள்ல. அடுத்தடுத்த டர்ன்ஸோட நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் இந்த டாக்குமெண்ட்ரி எங்கேயும் தூக்கம் வராத அளவுக்கு, ஏன்னா கதை அந்த மாதிரி கதை. அடுத்தடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த விக்டம் வேறு அப்படி யாரும் அந்த மாதிரியான ஒரு எங்கேஜிங்கில் நம்ம வச்சிருந்தது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஏன்னா ஸோ இந்த ஒரு ரியல் லைஃப் கதையே ரொம்ப ஒரு மிஸ்ட்ரியான ஒரு கதை. ஸோ இதை வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரைட்டிங்கில் அவர் கொடுத்தது வந்து இன்னும் வந்து நல்லாவே இருந்தது. ஆடியன்ஸ்க்கு ஒரு பிரிஸ்காக உட்காந்து பார்க்குறாங்க. அதுவும் ஓடிடி ரிலீஸ் வேறு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே உட்காந்து பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச், நல்ல ஒரு த்ரில்லரான ஒரு திங் இது இந்த படம். ஆனால் இது வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அன்சால்வ்டு கேசஸ் மாதிரி தான் இருக்குது. அதை அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேஸ். பட் ஆனால் இன்னும் இதில் மிஸ்ட்ரியான ஒரு சில விஷயங்கள் நமக்கு இது பார்க்கும்போது நமக்கே புரியும். ஸோ இது வந்து நிறைய லைவி கேரக்டர்ஸ், இதில் அவங்க ரியல் லைஃப் கேரக்டர்ஸே இதில் நடிக்க வச்சதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாமே பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. ஸோ இதை வந்து இன்னும் நல்லா நீட்டாகவே கொண்டு போயிருந்தார் இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை. பட் ஆனால் எனக்கு இதை தெரிஞ்சு இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஓகே, இன்னும் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இது வந்து அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து சினிமாட்டிக்காக ஒரு சில விஷயங்கள் உள்ளே போட வேண்டியதாக இருக்கும். அதை அவங்க பண்ணலை.
நமக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ்லாம் தேவையில்ல. பட் சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப நீட்டா டாக்குமெண்ட்ரியா அந்த ஒரு அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ட சொல்லணுன்றதுக்காக பண்ணியிருக்காருனால நானு உள்ள பெருசா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது வந்து ஒரு லைவ்லியா, கேட்சியா இருந்தா அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா பார்த்தேன் நானு. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச் கண்டிப்பா டைம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிடி Netflixல பாருங்க. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு டாக்குமெண்ட்ரி தான் அது. பட் ஆனா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். பட் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்கும். பிளஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ரைட்டிங் இன்ட்ரெஸ்டிங்கா, ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால நான் பார்த்தேன். நானே பெருசா அதிகமா டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்க மாட்டேன். ரொம்ப செலக்டிவா தான் பார்ப்பேன். இது கொஞ்சம் டைட்டிலே கேட்சியா இருந்தது. பிளஸ் இந்த ஸ்டோரி எல்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய கூகுள்ல வாசிச்சு பார்த்தேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சரி பார்ப்போம். பட் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தோம் வேற மாதிரி. பட் அது கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. அதுதான் எனக்கு கொஞ்சம் சின்னதா எனக்கு கொஞ்சம் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடா பட்டது. மத்தபடி ஆனா பார்த்தீங்கன்னா, நீட்டான ஒரு டாக்குமெண்ட்ரி டைம் இருக்கும்போது பாருங்க. இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கு வந்து ஒரு 6.5 குடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வொர்த்தான ஒரு நீட்டான ஒரு வாட்ச். ஸோ டைம் இருக்கும்போது பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க் யூ. பை.